கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் அப்பகுதியில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காயமடைந்த லாரி ஓட்டுநர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. விபத்திற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? தற்பொழுது ஓட்டுநரின் நிலை எவ்வாறு இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் கௌதமி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் உளுந்தூர்பேட்டை பகுதியிலிருந்து 15 டன் நெல் மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு வந்த லாரியானது பாலக்கரை சந்திப்பு வளைவில் வளைந்த போது ஓட்டுநர் பிரேக் அடித்த போது நிலை தடுமாறி லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது திருவண்ணாமலை பகுதியில் இருந்து திருவாரூர் செல்வதற்காக ஓட்டுநர் திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரன் நெல் மூட்டைகளை ஏற்றி கொண்டு வந்த போது பாலக்கரை சந்திப்பில் வளைவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்று தெரியவந்துள்ளது. விருத்தாச்சலத்தில் முக்கிய சந்திப்பு சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டு சாலையில் நெல் மூட்டையுடன் லாரி கவிழ்ந்து கிடப்பதால் சிறிது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு அதை அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு தற்போது வருகின்றனர். லேசான காயத்துடன் ஓட்டுநர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். கௌதமி, விபத்து தொடர்பான விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.